வணக்கம் என் உறவுகளே. இதுவரைக்கும் நம்ம வந்து ஆயில், ஷாம்பு அப்படின்னு ஒரு ஹேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விளாக் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்ரீராம நவமி வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடினாங்க. நான்லாம் வந்து அதை கேலண்டரில் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ நான் கோவிலுக்கு போய் என்னென்னலாம் பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கோவில். எங்கள் வீட்டை சுற்றி ஒரு 5 கோவில் உண்டு. ஸ்ரீராம நவமின்னு அவங்க எடுத்துக்கிட்டாலே அங்கே வந்து அன்றைக்கி பானகம் கொடுப்பாங்க. அந்த பானகம் தான் அன்றைக்கி வச்சே ஆகணும் சாமிக்கு. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. நான் வந்து ஃபஸ்ட்டு கோயிலில் அதை முடிச்சுட்டேன். அடுத்து புளியோதரைக்கு போயிட்டேன். நான் மட்டுமே ஒரு 7 தொன்னை புளியோதரை சாப்பிட்டேன். கோவில் புளியோதரைனா தெரியும்ல அதோட டேஸ்ட்டு. அதை முடிச்சுட்டு நாங்கள் 2வது கோயிலுக்கு வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு தர்பூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அடித்து பிடிச்சி அந்த தர்பூசணி வாங்கிட்டேன் நான். நம்ம என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த கூட்டத்தில் நின்று அடித்து பிடிச்சி பிரசாதம் வாங்குறதுங்க வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அது யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் பிரசாதமாடா கொடுங்கடான்னு சொல்லி அதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்துட்டு இருந்தோம். அங்கே போகிற வழியில் வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அண்ணாவை பார்த்தோம். அவங்கள பார்த்து பேசிட்டு அவங்க வந்து எப்படிம்மா உனக்கு பிடிச்சிருக்குது அந்த ஊர் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது 3வது வருஷம் ஆந்திராவில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா சாப்பாடு போடுறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சரை பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு 3வது கோயிலுக்கு வந்தோம். அப்பாடான்னு மோர் கொடுத்தாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டதெல்லாம் செரிக்கிறதுக்கு மோர் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி ஒரு கல்ப்பாக அடித்தேன் நான். இதை முடிச்சுட்டு அடுத்த கோவிலுக்கு போனோம் நாங்கள். பட் அதை எடுக்கலை நாங்கள். ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமியோட ஊர்வலம்லாம் நடந்தது. கோலாட்டம் பண்ணாங்க. நிறைய லேடிஸ் பெரியவங்க குழந்தைங்களாம் நல்லா கோலாட்டம் அடித்தாங்க. அது ஒரு கோவிலில் நடந்தது. அதை முடிச்சுட்டு இன்னொரு கோவிலுக்கு வந்து அங்கே வந்து பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டணுங்கிறதுக்காக அந்த விளாக் போட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.